அன்பான தமிழ் உள்ளங்களே உங்களை ஷெக்மத் த ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நம்ம பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ நேசிச்சுட்டு இருக்கிறது இல்லைனா உங்கள் எனர்ஜியில் இருக்கிறது, எனர்ஜின்னு கூட வேண்டாம், நீங்கள் இப்போ காதலில் இருக்கேன்னு நினைக்கிற அந்த பர்சன் தான் உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட்டா, இல்லைனா ஏதாவது காமிக் கனெக்ஷனில் நீங்கள் மாட்டின்னு இருக்கீங்களா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா சில சமயம் வந்து ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் உங்களுக்கு சேலஞ்சஸ் அப்படி தான் இருக்கும், சேலஞ்சிங் சுச்சுவேஷன் அப்படி தான் வரும். ஏன்னா காமிக் எனர்ஜி ரொம்ப அழகாக ப்ரிட்டன் பண்ணுவாங்க, எப்படின்னா டிவைன் மாஸ்குலின் மாதிரி. ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு தான். யாருக்காவது சின்ன சந்தேகம் இருந்தது, இது ஒருவேளை காமிக் எனர்ஜியோ அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கான ரீடிங் இது தான். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ் கலெக்டிவோட வெரி ஸ்பெசிஃபிக் கேள்வி கேட்கல, பிரபஞ்சம் இந்தா வச்சுக்கோ அப்படின்ட்டாங்க. வி ஆர் த வேர்ல்ட், த அவுட்சைடர், அட்வென்ச்சர், லேசினஸ். வி ஆர் த வேர்ல்ட். கண்டிப்பாக ஒரு சோல் ஃபேமிலி உங்கள் எனர்ஜியில் இருக்குது. உங்களோட ட்வின் ஃப்ளேம் கண்டிப்பாக அவுட் சைடர். உங்களுக்கு அவங்கள தெரியவே தெரியாது. கண்டிப்பாக கம்ப்ளீட் அவுட் சைடர், ஸ்ட்ரேஞ்சர். உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்கள புதுசாக தான் மீட் பண்ணியிருப்பீங்க. அவங்க சர்க்கிளுக்கும் உங்களுக்கும் சுத்தமாக சம்மந்தமே இருக்காது. ஸோ அது ஒரு க்ளூ. அடுத்தது வந்து அவங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப அவங்களோட நீங்கள் எடுத்து வைக்க போகிற இந்த வாழ்க்கைனா நீங்கள் இருந்துகிட்ருக்க இந்த எனர்ஜி ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து இன்னொரு சைன் உங்களுக்கு. அவங்க தான் உங்களோட டிவைன் கவுண்டர் பண்ணிங்க பாருங்கள். இங்கே அதே லைட் இருக்குது, இங்கேயும் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கீங்க, இந்த வெளிச்சத்தை பார்த்து தான் வராங்க. ஸோ நீங்கள் அவங்கள அட்ராக்ட் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் அந்த யோர் இன் யோர் பவர். இங்கே நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கைன்ற அந்த அட்வென்ச்சரை தனியாக போயிட்டுருக்கீங்க. இந்த பர்சன் வந்து வேற எங்கேயோ வந்து எட்டி பார்க்குறாங்க. அவங்களது இடம் லாக் ஆகிருக்கு. மேபி அவங்க தூரமாக இருந்து உங்களை பார்க்குறாங்க. பட் அவங்க தான் வந்து உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட். ஸோ அவங்களுக்கு ஏதாவது சின்ன தடைகள் இருக்கலாம், அவங்க உங்களோட வரணும்னு நினைக்கிறாங்க. ஸோ லெட்ஸ் see laziness. somebody is lazy. No, it's a completely different perspective. இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு பர்சன் உங்கள் எனர்ஜியில் இருக்கவங்க மேபி காமிக் எனர்ஜியாக இருக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா நீங்கள் போயிட்டுருக்கிறது உங்களோட ஜேர்னி டுவர்ட்ஸ் எ சோல் ஃபேமிலி, டேர்னிங் இன். உங்களுக்குள்ளே நீங்கள் போயிட்டுருக்கீங்க. இட்ஸ் லைக் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி. இந்த அவுட் சைடர் உங்களுக்கு வந்து டிவைன் மாஸ்குலின் எனர்ஜி கண்டிப்பாக அவுட் சைடர் தான். உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்க வாய்ப்பே இல்லை. சேஞ்ச் உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டே இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாஸ்ட் பர்சன் இல்லைனா வந்து உங்களோட காமிக் எனர்ஜி அப்படின்னு நீங்கள் நினைக்கிற பர்சன் பார்த்தீங்கன்னா லேசி. அவங்க வந்து இந்த கனெக்ஷனுக்காகவோ இல்லை வந்து எதுக்காகவும் எந்த ரிஸ்க்கும் எடுக்க மாட்டாங்க. இட்ஸ் லைக் நோகாமல் நோம்பு கும்பிட்ற கேரக்டர். அது வந்து உங்களுக்கு ஒரு அப்புறம் கேம் பிளேயர். எப்போ பார்த்தாலும் கேம் விளையாடிட்டே இருப்பாங்க. அடுத்தவங்களோட எமோஷன்ஸில் இல்லைனா வந்து அவங்களுக்கு வேணுங்கிற விஷயங்களை சாதிக்கிறதுக்கு அடுத்தவங்களை யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி கேம் பிளேயர். அதே மாதிரி ரொம்ப அரகண்டான பர்சன், பொசிஷன், அத்தாரிட்டி, அதுக்காக வந்து என்ன லெவல் ஆஃப் விஷயங்கள் வேணால் செய்வாங்க. இதெல்லாம் ஒரு க்ளூ. இதில் எது வேணால் உங்களுக்கு மேட்ச் ஆகலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க இருக்கிறது வந்து ஒரு மாய உலகத்தில். அங்கே வந்து ரியாலிட்டிங்கிறது வந்து ஜீரோ. அந்த பர்சனை பிரபஞ்சம் வந்து லாக் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து போயிட்டுருக்கிறது அட்வென்ச்சர், புது பயணம். இங்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. உங்களோட வாழ்க்கை, உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் எல்லாமே வந்து இந்த அட்வென்ச்சரில் தான் இருக்காங்க. ஸோ இந்த பர்சனை பிரபஞ்சம் வெளியில் தள்ளி கதவை சாத்திட்டாங்க. லேசியாக இருக்கியா, எந்த ஆக்ஷன் எடுக்கலையா, பரவாயில்ல நீ இங்கே இரு அப்படின்னு. இந்த காமிக் எனர்ஜி, இது யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த பர்சன் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் கிடையாது. பிரபஞ்சம் லாக் பண்ணி சீல் பண்ணி பூட்டியே சாவி தொலைச்சிட்டாங்க. இங்கேருந்து அவங்களால வெளியில் எட்டி தான் பார்க்க முடியும். இந்த வெளிச்சம், உங்களோட வெளிச்சம், உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்க போகிற இந்த அட்வென்ச்சர் கேள்விப்படலாம், பார்க்கலாம், தூரமாக இருந்து வேடிக்கை பார்க்கலாம், ஆனால் கிட்ட வர முடியாது, வர வாய்ப்பே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ட்ராப்லேருந்து தப்பிச்சிருக்கீங்க, ஒரு லேசி பர்சன் கிட்டேருந்து தப்பிச்சிருக்கீங்க. இந்த கனெக்ஷன் வந்து நோகாமல் நோம்பு கும்பிடுறது ஒரே வார்த்தையில். ஸோ பிரபஞ்சம் வந்து அதுலேருந்து உங்களை எடுத்து உங்களை வந்து ஒரு புது வாழ்க்கையை நோக்கி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக இதில் வந்து நீங்கள் ஒரு காமிக் எனர்ஜி இருக்காங்க. நீங்கள் போயிட்டுருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிவைன் லவ் நோக்கி தான். உங்களோட பயணம் டிவைன் லவ் நோக்கி தான். பிளேஃபுல்னஸ், பிரபஞ்சம் இன்னைக்கு வேறு லெவல் ஆஃப் இருக்குது ரீடிங். பிளேஃபுல்னஸ், பியாண்ட் இல்லூஷன், த பர்டன். ஸோ இந்த பாஸ்ட் பர்சன், அதாவது இங்கே அவுட் சைடர், உங்கள் வாழ்க்கையிலேருந்து யார் வெளியில் போக போகிறாங்களோ எக்ஸிட் எனர்ஜி பார்த்தீங்கன்னா த பர்டன். அவங்க மேலே பார்த்தீங்கன்னா காமிக் எனர்ஜி. இட்ஸ் லைக் லிட்டரலாக அவங்கள வந்து இது விக்ரமாதித்த கதை மாதிரி
அந்த பூதம் வந்து எப்பவுமே அவங்க தலையில் இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து அவங்களோட எண்ணங்களாக இருக்கலாம், குழப்பமாக இருக்கலாம், இல்லைனா வந்து அவுட் சைடு இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கலாம், ஃபேமிலி ட்ராமாவாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஸோ இந்த எனர்ஜி தான் நீங்கள் விட்டுட்டு போகிறீங்க. இது நிச்சயமாக காமிக் எனர்ஜி. திஸ் இஸ் நாட் யுவர் டிவைன் கவுண்டர் பார்ட். ஸோ 2 விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். உங்கள் காதலை நோக்கி எவ்வளோ பெரிய விஷயங்கள் அவங்க செஞ்சுருக்காங்க அப்படின்னு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக டிவைன் லவ் வந்துட்டே இருக்குது. யூ ஆர் கோயிங் டு பி வெரி வெரி ஹாப்பி. மார்க் திஸ். உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களை வந்து இந்த அட்வென்ச்சரில் அழகாக கை கோத்துக்க போகிறவங்க. நீங்கள் தான் அட்வென்ச்சர் தனியாக ஸ்டார்ட் பண்ணீங்க. கண்டிப்பாக ஒரு பிரேக்கப் இருக்குது. தனியாக நீங்கள் கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கலர்ஃபுல்லான வாழ்க்கைக்குள்ளே என்டர் பண்ண போகிறீங்க. அந்த கலர்ஃபுல்லான வாழ்க்கையை உங்கள் வாழ்க்கையோட சேர்ந்துக்கு ட்ராவல் பண்ண போகிறது உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட். இந்த ஸ்டோரியில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு சோல் ஃபேமிலியை உருவாக்க போகிறீங்க. இட்ஸ் லைக் கிரியேட்டிங் அ கம்யூனிட்டி. இது வந்து பியாண்ட் இல்லூஷன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு அங்கே என்ன காத்துருக்குன்னு தெரியாது. ஆனால் உங்களால் பார்க்க முடியும். எப்படி? தேர்ட் ஐயில். யூஆர் சைக்கிக். இங்கே உங்களோட தேர்ட் ஐ சக்ரா வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன். இங்கே உங்களோட இது வந்து க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா மேபி யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா யுவர் தேர்ட் ஐ சக்ரா இஸ் ஹியர். உங்களோட தேர்ட் ஐ சக்ரா ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளை. இங்கே பட்டர்ஃப்ளை இருக்குது. பட்டர்ஃப்ளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் அபவுட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். நீங்கள் எங்கேருந்து எங்கே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்ருக்கீங்க? ஒரு காமிக் எனர்ஜிலேருந்து தப்பிச்சு நீங்கள் வந்து உங்களோட புது அட்வென்ச்சரை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. எங்கே இருக்குது இந்த அட்வென்ச்சரு? நீங்கள் தனிமையில் போகும்போது தான். கண்டிப்பாக உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட்டும் ஸ்ட்ரேஞ்சர் தான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் வந்து நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் அவங்க தான் அப்படின்னு. பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கும் சுத்தமாக எந்த சம்மந்தமே இருக்காது. அவங்க தான் இனிஷியேட் பண்ணுவாங்க, இல்லைனா அவங்களுக்கு தான் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வரும் நீங்கள் தான் அப்படிங்கிறது. பட் இவென்ச்சுவலாக நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய சீக்ரெட் இருக்குது இந்த பாஸ்ட் பர்சன் ரிலேட்டடாக. ப்ளேஃபுல்னஸ் பிரபஞ்சம் சொல்கிறாங்க. உங்களோட காதலே வந்து வெறும் சந்தோஷமாக இருக்கிறது, வம்பிழுத்துக்கிறது, செல்ல சண்டை போட்டுக்கிறது, இதில் தான் இருக்கணும். உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கணும், இந்த கலர்ஃபுல்லான லைஃப் எப்படி இருக்கணும் பிரபஞ்சம் சொல்கிறாங்க அப்படின்னா எல்லாமே மின்மினி பூச்சி தான். உங்களை சுற்றி எப்போவுமே சந்தோஷம், அந்த ஒரு வைப், அந்த ஒரு துள்ளல், அதே மாதிரி உங்களுக்குள்ளே இருக்க அந்த சின்ன சின்ன ஊடல்லையும் கூட காதல் நிறைஞ்சிருக்கட்டும். அந்த ப்ளேஃபுல்னஸ், அந்த ப்ளேஃபுல் எனர்ஜியை வந்து எப்பவுமே விட வேண்டாம். அதுதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இருக்க அந்த காதல், 2 பேரும் கொடுக்குற அந்த காதல், அந்த எனர்ஜி இந்த வானவில் மாதிரி தான் ரேடியேட் ஆகும் வெளியில். நீங்கள் நடந்து போனீங்க அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு அது தொத்திக்கும். அந்த எனர்ஜி, அந்த சந்தோஷம் தொத்திக்கும். நீங்கள் அவ்வளோ ஒரு அழகான வாழ்க்கையை நோக்கி தான் போயிட்டுருக்கீங்க. ஸோ உங்களை கீழே இழுக்க இந்த பழைய பர்சனை ஒரு பூதம் கண்ட்ரோல் பண்ணுது. இந்த பழைய பூதம் உங்களை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ பிரபஞ்சம் சொல்லாங்க, நோ எந்த பூதமும் இங்கே வேலைக்கு ஆகாது அப்படின்னு பூட்டி விட்டாங்க. ஸோ சச்சானன் ப்ளீஸ் கலெக்டிவோட காதல் தான் அவங்களோட டிவைன் லவ்வா? கலெக்டிவோட காதல் தான் அவங்களோட டிவைன் லவ்வா? ப்ளீஸ் கிளாரிஃபை தட் எனர்ஜி. கலெக்டிவ் இருக்கிறது டிவைன் லவ் தானா? அவங்க காதலை பார்த்தாச்சா? கைண்ட் ஆஃப் பிளாக்கேஜ் எனர்ஜி. க்ளீன் இட் அப். இது வந்து நீங்கள் பார்க்கலன்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் பார்த்துட்டீங்க, இல்லைனா பார்த்துருக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. வந்து இதெல்லாத்தையும் க்ளீன் பண்ணுங்கிறாங்க. உங்கள் வாழ்க்கை நிறைய தொடச்சி தூக்கி போட வேண்டிய விஷயங்கள் நிறைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். உங்களோட பழைய பேர்டன், ட்ராமா இதெல்லாம் வந்து கிளென்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. உங்களோட காதல் வந்து உங்களோட ஒட்டின்ட்டுருவாங்க. கயாஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ட் இதெல்லாம் வந்து உதுத்துட்டு போக சொல்கிறாங்க. உங்கள் பழைய வாழ்க்கையோட நிழல் கூட உங்கள் மேலே படாத மாதிரி பார்த்துக்கோங்க. இட்ஸ் அ வெரி கிளியர் மெசேஜ். ப்ளீஸ் வாட் இஸ் யுவர் கைடன்ஸ்? கலெக்டிவோட காதல் அவங்களோட டிவைன் லவ்வா? வாட் இஸ் தர் எனர்ஜி? நாட் ஃபார் யூ. இந்த பாஸ்ட் பர்சனுக்கு நீங்கள் கிடையவே கிடையாது. இங்கே பூட்டிட்டாங்களே, அதுதான் பிரபஞ்சம் கிளாரிஃபை பண்ணாங்க. இது உனக்கு கிடையாது. ஆல்ரெடி பிரபஞ்சம் வந்து அவங்களுக்கு டிக்ளேர் பண்ணியாச்சு, இது உன்னோடது கிடையாது. நீ வந்து இங்கே நோகாம நோம்பு கும்பிட்டு இருக்க. உனக்கு எப்படி நான் என்னோட செல்ல குழந்தைய தருவேன்? நீங்கள் பேபி தான் ஆக்சுவலாக. இங்கே பாருங்கள், நியூ லைஃப். உங்களோட புது காதல் தான் உங்களோட நியூ லைஃப். இப்போ தான் முட்டைக்குள்ளேருந்து வெளியிலே வரீங்க. ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயாச்சு. இங்கே நான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கார்டு சொன்னேன். இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டிங், அதாவது யூ ட்ரான்ஸ்ஃபார்ம்டு. ஒரு பட்டாம்பூச்சியாக ஆயாச்சு. கூட்டுலேருந்து வெளியில் வரீங்க. இப்போ தான் இனிமேல் சிறகெல்லாம் விரித்து பறக்கணும். பறக்கும்போது தான் உங்களுக்கு காதல் வாழ்க்கை அலைன் ஆகும் உங்களோட. இது வரைக்கும் நீங்கள் க்ளீனிங் ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கீங்க. மேபி அதனால தான் உங்கள் காதல் இன்னும் வந்து உங்ககிட்ட கை கோத்துக்கலையா இருக்கலாம். க்ளீன் இட். மேபி இது உங்கள் வாழ்க்கையில் நடக்கலாம், உங்கள் பர்சனல் வாழ்க்கையிலும் நடக்கலாம். கோ வித் த ஃப்ளோ டு த சி. கிளென்ஸ் அண்ட் கிளென்ஸ் யுவர் எனர்ஜி. 2 பேருமே பார்க்குற 2 பேருமே அதை பண்ணுங்கள். ஒருத்தவங்களை மட்டும் எஃபர்ட் போட்டால் உங்களோட ஜேர்னி டிலே ஆகும். ப்ளீஸ், இது 2 பேர்த்துக்கும் பொறுப்பு இருக்குது.
ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், கலெக்டிவோட காதல் தான் உங்களோட டிவைன் லவ்வா? வாட் இஸ் த எனர்ஜி? கலெக்டிவோட காதல் தான். கார்டு நேரம் உடஞ்சுட்டு இருக்கும். விசிட், எவிடன்ஸ், லா என்ஃபோர்ஸ்மெண்ட். இந்த பாஸ்ட் பர்சன் கம்பின்றதுக்கான டைம் வந்துச்சு. அவங்க பண்ண ட்ராமா இது வந்து லிட்டரலாக கம்பி, இது வந்து ஸ்பிரிச்சுவல் ஜெயிலாக கூட இருக்கலாம். இங்கேயும் ஜெயில் தான். ஸோ யாரோ ஒருத்தங்க இந்த பர்சனை உள்ளே போட போகிறாங்க. அது ஸ்பிரிச்சுவல் ஜெயிலாக இருக்கிற பட்சத்தில் அவங்க உங்ககிட்ட வர முடியாது. இல்லை ரொம்ப அதிகமான விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா லிட்டரலாக அவங்க ஜெயிலுக்கு போகிறதுக்கான நேரம் வந்துருச்சு. இது வந்து விசிட் பாட்டம் டெக்கில் அன்எக்ஸ்பெக்டட் விசிட், ஃபோன் கால், நாக். இந்த பர்சன் மேபி போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேச நினைக்கலாம். இல்லைனா வந்து இது உங்களோட நியூ லவ், நீங்கள் எதிர்பார்க்காத சமயத்தில் டிங் டிங் அப்படின்னு பெல் போடலாம். ஸோ பாஸ்ட் பர்சன் இட்ஸ் லைக் முடிஞ்சது. குட்டி அதனால தான் சொல்லுவேன், ஓ வா இன்னைக்கு ஸ்பிரிட்ஸ் வேறு லெவலில் இருக்காங்க. குட்டி சுத்தம் பண்ணி வீட்டை க்ளீன் பண்ண சொல்கிறாங்க. யாராவது ஒருத்தங்க நம்ம வாழ்க்கையில் நிரந்தரமாக போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம்? வீடெல்லாம் தெளித்து வாசக்கூட்டி சுண்ணாம்பு அடித்து வீட்டை க்ளீன் பண்ணி எனர்ஜியை க்ளீன் பண்ணுவோம். அதை தான் உங்களை பண்ண சொல்கிறாங்க. க்ளீன் இட் அப் அப்படின்னு சொல்கிறாங்க. க்ளீன் இட் அப். சீரியஸ்லி இந்த பர்சன் வந்து நல்லவங்க கிடையாது, நல்ல எனர்ஜி கிடையாது. இட்ஸ் லைக் பொசிஷன், அத்தாரிட்டி, கேம் ப்ளே பண்ணுறது, அடுத்தவங்க எமோஷன்ஸோட விளையாடுறது, அப்பாட்டக்கர். பட் லேசி. அதாவது எஃபர்ட் போட்டிருந்தா கூட பரவாயில்ல, பிரபஞ்சம் இங்கே ஏதோ ஒரு இடத்துல கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப லேசி ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு. எல்லாம் வந்து அவங்கள தேடி வந்து காலில் விழுந்து, ஏன்னா மகாராஜா இல்லையா, அந்த பொசிஷனில் தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் போய் காலில் விழுந்து கெஞ்சி என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் அரசே அப்படின்னு கேட்பீங்கன்னு எதிர்பார்த்துருப்பாங்க போல். நீங்கள் அடப்போடா அப்படின்னு போயே செய்யிட்டீங்க. நான் நடந்து போய்க்கிறேன், தரையிலையே எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு நடந்து கிளம்பிட்டீங்க. ஆக்சுவலாக பிரபஞ்சம் உங்களை ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வேணும். அதுக்கு ஒரு கூட்டுக்குள்ளே போய் கூட்டுப்புழுவாக இருந்து அந்த ப்ராசஸை கோ த்ரூ பண்ணுறது சுத்தமாக, என்ன எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு புது அவதாரம் எடுக்கிறதுங்கிறது வந்து இட் இஸ் நாட் ஈஸி. அதை நீங்கள் அழகாக செஞ்சுருக்கீங்க. பிரபஞ்சம் வந்து உங்களை ரொம்ப ரொம்ப பாராட்டுறாங்க. ஸோ நீங்கள் பழையன கழிதலும் புதியன புகுதலும்ல இருக்கீங்க. தை பிறந்தாச்சு உங்கள் வாழ்க்கையில். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ் கிளாரிஃபை திஸ் எனர்ஜி. வாட் இஸ் யுவர் கைடன்ஸ் ஸ்பிரிட்ஸ்? ப்ளீஸ் வாட் இஸ் யுவர் கைடன்ஸ் டு டிவைன் ஃபெமினன்? ஆக்சுவலாக உங்களுக்கு தான் தேவை. ஏன்னா கார்டெல்லாம் இன்றைக்கி ஒரே அடி வாங்குது. ஃபைவ் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி. ரிவர்ஸ் எல்லாம் வருது. 3 of Pentacles ரிவர்ஸ். ஸோ இது வந்து சம் கைண்ட் ஆஃப் ஒர்க் பிளேஸ் ட்ராமா. பாஸ்ட் பர்சனுக்கும் உங்களுக்கும் ஒர்க் பிளேஸில் இருந்திருக்கலாம். ஏஸ் ஆஃப் பட்ஸ், நியூ பிகினிங். பிரபஞ்சம் தெளிவாக சொல்லிட்டாங்க. இங்கே வந்து உங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் ஆப்ஷன். பிரபஞ்சம் கொடுக்குறது ஒன்று தான். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்க மாதிரி ஒரு மாயை தான் இங்கே. பிரபஞ்சம் ஆல்ரெடி செலக்ட் பண்ணியாச்சு உங்களோட ஆள் யாருன்னு. இதுதான் பிரபஞ்சம் சொல்லாமல் சொல்லுவாங்க, இதை பிக் பண்ணு. ஏன்னா பிரபஞ்சம் எப்பயுமே நம்மக்கிட்ட தான் ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஏன் அவங்க சூஸ் பண்ணி நம்ம மேலே தலையில் கட்ட மாட்டாங்க. அது எப்போவுமே நம்ம தலையெழுத்தை நாம தான் எழுதுவோம். எழுதும்போது ஜாகிரதையாக எழுதணும்னா தப்பிச்சுக்கிட்டோம். பிரபஞ்சம் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, இதுதான் நான் கொடுக்குறது, இந்த ஒரே ஒரு என்ன சொல்கிறது, இந்த காயின் தான் அப்படின்னு பாருங்கள் எவ்வளோ அழகாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்கன்னு. இன்டெரக்டாக சொல்கிறாங்க, இதை சூஸ் பண்ணு, இது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குது. இதை எடு அப்படின்னு உங்களுக்கு சொல்லாமல் சொல்கிறாங்க. அதுதான் இங்கேயும் நடக்குது. இங்கே போய் நீ விழுந்துடாத, இது வந்து இதுதான். அதை எனர்ஜியும் கிளாரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு கமிட்மெண்ட் வந்துட்டுருக்கு. கமிட்மெண்ட் 10 of Cups. அதான் சொல்கிறாங்க, நீங்கள் இந்த ப்ளூ கலர் தான் உங்களோட சாய்ஸ். அதான் பிரபஞ்சம் சொல்லுவாங்க, இந்த ப்ளூவை சூஸ் பண்ணு, அதுதான் என்னோட ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ளூவை சூஸ் பண்ணுங்கள். என்னது ஏதோ அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி இருக்குது, சீட் எடு கொண்டாடு அப்படின்னு. ஸோ என்ஜாய் யுவர் லைஃப். காட் பிளஸ் யூ. உங்களுக்கு எந்த குழப்பமும் வேண்டாம். இந்த பாஸ்ட் பர்சன் வந்து அவங்க நிறைய கோ த்ரூ பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒர்க் பிளேஸில் ட்ராமா, இட்ஸ் லைக் கர்மா. யாரோ அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறாங்க, இல்லைனா ஒர்க் பிளேஸில் வந்து அவங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. மேபி நீங்கள் ஒர்க் பிளேஸில் அவங்களோட ரிலேட் ஆகிருக்கலாம். அங்கே நிறைய ட்ராமா போயிட்டுருக்கு. ஸோ உங்களோட வேலை எனர்ஜியை கிளென்ஸ் பண்ணுங்கள். உங்களோட புது ஜேர்னியில் தலைகீழாக குதிச்சிடுங்க, தப்பே இல்லை. கூடிய சீக்கிரம் உங்கள் வாழ்க்கையில் புது விருந்தாளிகள் வர ஆரம்பிப்பாங்க. உங்கள் வாழ்க்கை மாறிடுச்சு ஆல்ரெடி. ஸோ ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.